சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டேய் டேய் பொறுமையாடா, மெதுவாடா. வைக்கிறேன். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். அதான் டாக்டரே அர்ஜுன் 1 மாசத்துல குணமாயிடுவாருன்னு சொன்னார்ல, அப்புறம் எதுக்கு நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ண? டேய், டாக்டர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? அர்ஜுன பார்த்தல, அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அடிப்பட்ட நிமிஷம் அவன் வலியில துடிச்ச அவன் முகம் இன்னும் என் கண் முன்னாலேயே இருக்குடா. நம்ம கண்ணுக்கு வேணும்னா அவ வளர்ந்த பெரிய மனுஷனா தெரியலாம், ஆனா உண்மையை சொல்லணும்னா அவன் ஒரு குழந்தை மாதிரிடா. அவனால சின்ன வலிய கூட தாங்கிக்க முடியாது. எங்க அவனோட கஷ்டத்தையும் வலியையும் வெளிய காட்டிக்கிட்டான்னா அதனால மத்தவங்க கஷ்டப்படுவாங்களேன்னு அவனுக்குள்ளேயே தாங்கிக்கிறான்டா. எப்பவும் பெத்தவங்களுக்கு தான் பிள்ளைங்க எவ்வளோ வளர்ந்தாலும் சின்ன குழந்தைங்களாவே தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனா அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் அவன் எனக்குமே ஒரு குழந்தை மாதிரி தாண்டா தெரியறான். அவன் ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது அவனை விட எனக்கு தான் ரொம்பவே கஷ்டமா இருக்குடா. அதனாலதான் எப்படியாவது அவன் சீக்கிரமா குணமாகணும்னு வேண்டிட்டு இருந்தேன். என்னதான் அவன் என் மேல கோவப்பட்டு பேசினாலும் நான் அதுக்காக வருத்தப்படுவேனே தவிர அவன் மேல எனக்கு இது வரைக்கும் கோவம் வந்ததே இல்லடா. எனக்கு மட்டும் இல்லடா, அர்ஜுனுக்கு இப்படி ஆனதுல இருந்து செண்பகவள்ளி மேடம், விஸ்வநாதன் சார்னு இவங்க யாருமே இயல்பான நிலைமையிலேயே இல்லடா. அர்ஜுனுக்கு காய்ச்சல் வந்தா கூட செண்பகவள்ளி மேடம் ரொம்ப துடிச்சு போயிருவாங்க. நீயே பார்த்தல அன்னைக்கு. அப்படி சின்ன விஷயத்துக்கே துடிச்சு போறவங்களுக்கு அவங்க கண் முன்னாடி அர்ஜுனை எப்படி அடிச்சு போட்டுட்டு போனாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு துடிச்சு போயிருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல அவங்க அழுதத பார்த்தல, எனக்கே அர்ஜுனை நினைச்சு இவ்ளோ கஷ்டமா இருக்குன்னா செண்பகவள்ளி மேடம் எவ்ளோ வருத்தப்பட்டிருப்பாங்க. அதுக்காக தான் அந்த வேண்டுதல். எனக்கு தெரிஞ்சு அர்ஜுன் கண்டிப்பா சீக்கிரமாவே குணமாகி வருவான் பாரு. மலர் மேடம், என்ன ரொம்ப வலிக்குதா? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல மேடம். இந்த ஆயின்மெண்ட்டை கையில போட்டுக்க, வலியும் குறையும், காயமும் சரியாயிடும். என்ன அப்படி பாக்குற? வாங்கிக்க. கையில காயம் சரியாகிற வரைக்கும் நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம், சரியா? எல்லாம் அனிதா பாத்துக்குவா. ஸ்வீட்ஸ் டெலிவரி கொடுக்கறதுக்கும் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குல்ல, பொறுமையா பண்ணிக்கலாம். முதல்ல இந்த காயம் சரியாகட்டும். அப்புறம் கையில தண்ணி படாம பாத்துக்க, இல்லனா செப்டிக் ஆயிடும். என்ன மலரு, கையில இருந்த எரிச்செல்லாம் போய் இப்ப மொத்த உடம்பும் குளு குளுன்னு இருக்குமே. ஆமாண்டா கட்டெரும்பு, செண்பகவள்ளி மேடமே மருந்து கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க, அதுவும் எனக்காக. என்னால இத நம்பவே முடியலடா. இப்பெல்லாம் அடிக்கடி இந்த மாதிரி நம்ப முடியாத சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. டே, எனக்கு இப்ப இருக்கிற சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இல்லடா. அவங்க என் கையில பட்ட காயத்துக்கு மருந்து கொடுத்தது இத்தனை நாளா என் மனசுல இருந்த காயத்துக்கு எல்லாம் மருந்து போட்ட மாதிரி இருக்குடா. மலரு, செண்பகவல்லி மேடம்க்கு உன்னை பத்தி புரிய ஆரம்பிச்சிருச்சு. இல்லனா உன் மேல இவ்ளோ அக்கறையோட இந்த மருந்த போட்டுக்க சொல்லி கொடுப்பாங்களா? அவங்களுக்கு உன் மேல உள்ள கோவம் எல்லாம் போயிருச்சுன்னு நினைக்கிற மலரு.